பிகினர்ஸ் கூட ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய பிஸ்கெட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு க்ளீனான பவுலில் 1/2 கப் சுகர் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மைதா மாவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ராகி மாவும் எடுத்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட்டும் கூட இது. குட்டீஸ்களுக்கெலாம் ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக, அதே மாதிரி அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்டில் அங்கங்கே வந்துட்டு ஒரு சால்ட்டோடைய ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் பிஸ்கெட் போல் இருக்கும். உருக்கின வெண்ணெயோ நெய்யோ இல்லைன்னா ஃப்ளேவர்லெஸ் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் 1 கப் மாவுக்கு 1/2 கப் சுகர் எடுத்தீங்கன்னா சுகர் ரொம்ப தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுகர் லெவல் மீடியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ பசஞ்சு எடுக்கும் பொழுது இந்த அளவுக்கு கிராக் ஆகாத அளவுக்கு மாவு வரணும். அதை நம்ம ஒரு கரெக்டான ஒரு அளவில் நம்ம பசஞ்சு எடுக்கணும். குக்கீஸ்க்கு ஈவனான அளவில் எடுத்துக்கிறதுக்காக நான் இந்த கரண்டியில் நான் ஃபில் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லா குக்கீஸும் ஒரே மாதிரி ஈவனாக குக்காய் வரணும் இல்லைங்களா? ஸோ அதனால ஈவனான குவான்டிட்டியில் இருக்கிறதுக்காக நான் இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கும் தேவையான டோ நான் எடுத்துக்கிறேன். நான் இதே ஷேப்லேயே வந்துட்டு இன்றைக்கி குக் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லா மாவையும் இதே ஷேப்பில் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ட்ரேயில் வந்துட்டு பட்டர் ஷீட் விரிச்சிட்டு அடியில் எண்ணெய் தடவி விரிச்சிட்டு நான் பண்ணியிருக்கக்கூடிய பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் வச்சு மேலே வந்துட்டு கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக துருவின தேங்காய் பூ வச்சுருக்கேன். அதில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓடிஜியை வந்துட்டு நான் 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 180 டிகிரிக்கு. இந்த குக்கீஸை வந்துட்டு 150 டிகிரியில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்பவே சாஃப்டான ரொம்பவும் டேஸ்டியான குக்கீஸ் வந்துட்டு ரெடி ஆயிடும். நம்ம இப்போ வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய குக்கீஸை நல்லா ஆற விட்டுறணும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குக்கீஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய பட்டர் பிஸ்கெட்டை காட்டிலும் ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்குலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கெட் வந்துட்டு பிகினர்ஸ் கூட ரொம்பவும் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரியான ரெசிபியில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.